வாங்க ஃப்ரெண்ட், ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக கடுமையான ஏற்றத்தில் தங்கத்தோட விலையானது காணப்படுது. அங்கங்கே சிறு சரிவுகள் இருந்தாலும் ஒட்டுமொத்தமாக ஏற்றத்தின் வேகம் தாக்கம் ரொம்ப 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 அதிகமாக இருக்குது இந்த மாதத்தில். இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்க, அதே போல் மேற்கொண்டு இது பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் சரியுமா சரியாதாங்கிற பெரிய கேள்விக்கான விடைகளையும் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. வெள்ளி விலை 1 கிராம் 255 காணப்பட்டது. இன்று 255 நீடிக்குது. சவரன் விலையை பொறுத்தவரை நம்மளுக்கு 2040 காணப்பட்டது. இன்றும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 8 கிராமோட விலை மாற்றம் எதுவும் இல்லாமல் 2040 காணப்படுது. வெள்ளியோட விலையை பொறுத்த வரைக்கும் இன்று விலை மாற்றம் எதுவும் இல்லாமல் இருக்கல. தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக அந்த அதிர்ச்சியிலேயே காணப்படுது. நம்மளுக்கு 1 கிராம் 15,513 காணப்பட்டது. மேற்கொண்டு 53 ரூபாய் விலை 15,566 இருக்கு. சவரன் விலையை பொறுத்தவரை 1,24,104 காணப்பட்டது. 424 ரூபாய் விலை உயர்ந்திருக்கு. தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை இந்த அதிரடி ஏற்றத்திலிருந்து மீள் ஆசைப்பட்டு நான் வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. இந்த விலை ஏற்றத்தோட 1,24,528 ரூபாய் அப்படிங்கிற அதிர்ச்சியை தான் நம்மளுக்கு கொடுத்துருக்கு. உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு ஹைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நம்ம 22K தங்கத்தோட விலை நிலவரத்தை பார்க்கலாம். அதோட விலையை பொறுத்த வரைக்கும் 1 கிராம் 14,220 காணப்பட்டது. 50 விலையேற்றத்துடன் 14,270 ரூபாயா இருக்கு. தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை இந்த அதிரடி ஏற்றத்திலிருந்து விடிவு பெண் ஆசைப்பட்டீங்கன்னா வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. சவரன் விலையானது 1,13,760 காணப்பட்டது. 400 ரூபாய் அப்படிங்கிற விலையேற்றத்தோட 1,14,160 ரூபாய் அப்படிங்கிற ஏற்றத்தோட நமக்கு மேற்கொண்டு ஒரு அதிர்ச்சியை கொடுத்துருக்குன்னே சொல்லலாம். இது மேற்கொண்டு சரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சரியறதுக்கான வாய்ப்புகள் இருந்தாலும் தொடர்ச்சியாக ஒரு பெரிய அதிரடி ஏற்றத்துக்கு பிறகுவே சரிய வாய்ப்புகள் இருக்குது. ஏற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,14,000 காணப்படுது. ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா 3,000 3,500 சரிவுன்னு பார்க்குறப்போ நம்மளுக்கு 3,000 3,100 200 அப்படிங்கிற ரேஞ்சில் சரியறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த அதிரடி ஏற்றத்துக்கு முக்கியமான காரணம் உலக சந்தையில் தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக ஏற்றங்களே கொடுத்துக்கிட்டே இருக்குது. இந்த ஏற்றங்களானது பார்த்தீங்கன்னா ஒரு முடிவே இல்லாமல் காணப்படுது. இந்த ஏற்றங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சரிவாக மாறுற வரைக்கும் பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலையிலும் வெள்ளியோட விலையிலும் நம்ம தொடர்ச்சியாக சரிவுகளை எதிர்பார்க்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான காரணம் பங்குச்சந்தைகள் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இந்திய பங்குச்சந்தை மட்டும் இல்லாமல் அமெரிக்க பங்குச்சந்தையும் முன்னால் ஏற்றம் சரிவு அப்படின்னு மாறி மாறி காணப்பட்டது. இந்த போக்கில் பங்குச்சந்தையெல்லாம் முதலீடுகள் அதிகமானது. ஆனால் இப்போ நிலவரமே மாறி போச்சு. இப்போ என்ன பிரச்சனைனா பார்த்தீங்கன்னா பங்குச்சந்தைகள் தொடர்ந்து சரிஞ்சிட்ருக்கு. இதன் காரணமாக பங்குச்சந்தைகளில் முதலீடுகள் குறையுது. இப்படி முதலீடுகள் குறையிற காரணத்தால் தங்கத்தோட விலை மட்டும் இல்லாமல் தங்கத்தோட சேர்த்து வெள்ளியோட விலையிலும் அவ்வப்போது ஏற்றங்கள் இருக்குது. ஆனால் தங்கத்தோட விலையில் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக தொடர் ஏற்றங்கள் தான் காணப்படுது. ஆங்கங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு ஒரு சரிவு இருந்தாலும் அந்த சரிவு பார்த்தீங்கன்னா பெயர் அளவில் மட்டும்தான் இருக்குது. ஒரு 80 ரூபாய் 90 ரூபாய் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இல்லை அதிகபட்சமாக 200 ரூபாய் 250 ரூபாய் காணப்பட்டாலும் ஏற்றம்ங்கிறது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 100 கணக்கிலையும் 1000 கணக்கிலையும் இருக்கிறதுனால இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தொடர்ச்சியாக ஒரு அதிர்ச்சியும் ஒரு கலக்கத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. தங்கம் விலை தொடர்ந்து உயரமா